அச்சு அலசல் நிகழ்ச்சியில் இணையும் நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு காலை வணக்கம். இன்றைய தினம் அரசியல் தொடங்கி பல முக்கிய விஷயங்களை இங்கு விவாதிக்கவிருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம். நம்ம முதல்ல பார்த்தோம்னா 2015 ஒரு பெரிய வெள்ளம், 2016 ஒரு புயல், 2017 தொடங்கி ஒரு 8 நாட்கள்லேயே நம்ம பார்க்குறோம் வறட்சி போன்ற நிலைமை வந்துருச்சு. வறட்சியே வந்துருமோன்ற அச்சமும் இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது. தொடர் விவசாய தற்கொலைகள், குறையும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரோடைய அளவு, இதெல்லாமே 2017 தண்ணீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படுமோங்கிற ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. இல்லை, இது உலக ரீதியாக நடக்கிற இந்த கிளைமேட் சேஞ்ச்னால உலக ரீதியாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுத்தக்கூடிய அடுத்த உலகத்தில் நடக்கக்கூடிய போர்களே நீருக்காக தான், வாட்டர் வார்ஸ் வெடிக்கும் அப்படிங்கிற செய்தி கூட இருக்குது. ஆனால் இன்று நம்ம உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஒரு 8-10 பாயிண்ட் ஏற்கனவே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். முதல்ல இப்போ நாளைக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாம் வருது. இந்த ஆய்வு குழுக்கள் செஞ்சிருக்கிறார்கள் மாவட்டத்தில், அமைச்சர்களாக செஞ்சிருக்காங்க. அவங்க அந்த அறிக்கை சமர்ப்பிக்க போறாங்க. அந்த அடிப்படையில் வரும் வாரத்தில் தமிழகம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு முதல்ல நடக்கணும். ஏன்னா அதுதான் சென்ட்ரல் ஃபண்டிங்க்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கும். இரண்டாவது, அதற்கு பிறகு இந்த இன்சூரன்ஸ், அதாவது 85% காப்பீடு வருவதற்கு நேரமாகும். இந்த காப்பீட்டு பணம் அடுத்த வாரம் எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அது வரும் வரை இன்டரிம் ரிலீஃப், தற்காலிகமாக என்ன நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசு உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எந்த அடிப்படையில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அட்லீஸ்ட் முழுமையாக நம்ம கால்குலேட் பண்ணலைன்னா கூட ஒரு தற்காலிகம் அடுத்த 1-2 மாதங்களுக்கு அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு சர்வைவல், அதுக்கு என்ன வழிவகுக்கணும். அது மூணாவது, இந்த வங்கி கடன். இப்போ வங்கி கடனை உடனடியாக அரசு ரத்து செய்யணுங்கிறது அரசால் அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, அதனுடைய ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் தற்காலிகமாக அடுத்த ஓராண்டு டியூ கட்டுவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கலாம். நாலாவது, இந்த கந்து வட்டி மூலமாக இப்போ அழுத்தம் அதிகமாக விவசாயிகள் கொடுத்தால் நிச்சயமாக காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும். ஐந்தாவது, இந்த NDMA கைட்லைன்ஸ் இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. அதுல அவங்க கிளீனா கொடுத்துருக்காங்க, ஒரு வறட்சியை எவ்வாறு எந்தெந்த ஏஜென்சி என்னென்ன செய்யணும், அந்த கைட்லைன்ஸ் மாநில அரசு பின்பற்ற. அங்கதான் ஒரே ஒரு கேள்வி வருது. ஒரு வெள்ளத்துக்கோ ஒரு புயலுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை வறட்சியை ஒரு பேரிடராகவே இன்னும் கருதக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்ம வரலையோங்கிறது இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, வறட்சிங்கிறது 2 நாள் 1 நாள் விஷயம் இல்லை. இப்போ வெள்ளம் வருது, மேக்சிமம் 1 வாரத்துக்குள்ள இந்த வெள்ளம் வடிஞ்சிருது. அதனுடைய பாதிப்பு பல மாதங்களுக்கு நீடிக்கலாமே தவிர அந்த இமீடியட் கிரைசிஸ் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ங்கிறது 1 வாரத்தில் தீந்துருது. வறட்சி அந்த மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு அடுத்த 6 மாதத்துக்கு பெரிய அளவில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பும் ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு ஃப்ரீக்கா ஒரு புயல் வரலாம், ஒரு சைக்ளோன், வேற ஏதாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரலாம், அதனால மழை பெய்யறதுக்கான அறிகுறிகளும் பெருசா இல்லை. ஸோ இது இதோட ஜனவரி மாதத்தோட அந்த பிரச்சனை தீரப்போகுதுன்னா இல்லை, இன்னும் அதிகமாக தீவிரமாக தான் ஆக போகுது. ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரைக்கும் குறைந்தபட்சம் அந்த பிரச்சனை இருக்க போகுது. இதை எவ்வாறு அரசு சமாளிக்க போகுதுன்னா, இன்டரிம் ரிலீஃப் அடுத்த 3-4 வாரங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். அடுத்த 3-4 மாதங்களுக்கு எவ்வாறு, ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு விவசாய பிரச்சனை, நாளைக்கு குடிநீர் பிரச்சனை. ஸோ சைமல்டேனியஸாக உங்களுக்கு ஏப்ரல் மார்ச் மாதம் வரும்போது சென்னை நகரத்துக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 1.5 மாதம்க்கு தான் அந்த ஏரிகள் இருக்கிற தண்ணி வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம். இப்போ ஒவ்வொரு அந்த டீப் போர்வெல்ஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதை போர்வெல் சிங்க் பண்ணி அங்கிருந்து நீர் எடுத்துட்டு வர போறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் திட்டங்கள் தீட்டப்பட்டு ஒரு போர்க்கால அடிப்படையில் தான் இதை வார் ஃபுட்டிங்ல அதை ஹேண்டில் பண்ணணும். அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது சென்னை போன்ற பெருநகரத்தில் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய விளைநிலங்கள்ல இருந்து தண்ணீரை உறிஞ்சு கொண்டு வரது கூட எதிர்காலத்துல ஒரு பெரிய பேரிடருக்கு இன்னும் வழிவகுத்துடுமோங்கிற அச்சமும் பலருக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லாதது தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வந்ததற்கு காரணமும். இது ஒரு ப்ரிவென்ஷனை விட நம்ம எப்பவுமே ஒரு பேக்கேஜ், அதுக்கு ஒரு ரிலீஃப் இது கொடுத்தே சமாளிக்க முயற்சி செய்வதுதான் இதுக்கான தவறான அப்ரோச் பார்க்கலாம். ஓரளவுக்கு சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. புதிய வீராணம் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம், அதெல்லாம் ஓரளவுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறதுக்கு சொல்றதுக்கு இல்லை, செஞ்சிருக்கிறாங்க. ஆனால்
வளரும் மக்கள் ஜனத்தொகைக்கு அது போதிய அளவில் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 டீசாலினேஷன் பிளான்ட் போடுறதுக்குள்ள உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் 5க்கு வந்துடுது. ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு ஏரி தேர்வாய் கண்டிகையில் வந்து ஒரு ஏரி அமைக்கணும்னு அது ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் அது முழுமையாக இன்னும் நடந்து அங்கிருந்து நீர் வந்து சென்னைக்கு குடிநீராக இன்னும் வரல. ஸோ திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம திட்டங்கள் சென்னை மற்றும் தமிழ்நாடு அல்ல. ஸோ நீங்க வெளிய ஊர்களில் எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கிறது, கிராமத்தில் நீங்க என்ன பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறீங்க, நிலத்தடி நீர் சில முந்தைய ஆண்டுகளில் இருந்த வறட்சியை போல் அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் வந்து மோசமான நிலையில இல்லை அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த மாதத்தினுடைய அடிப்படையில் இது மார்ச் ஏப்ரல் போகும்போது எப்படி போகுங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நிரந்தர தீர்வு 2 வகையிலங்க. ஒன்று வந்து நிச்சயமாக வந்து இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு குடிநீராக மாற்றுறதுக்கு வந்து ஒரு இன்டரிம் மெஷர், இதனால் வந்து சுற்றுப்புற சூழல் பாதிக்குது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அடுத்த ஒரு 5 ஆண்டு காலத்துக்கோ 10 ஆண்டு காலத்திற்கோ வேறு வழி, ஒரு பெரிய சென்னை போன்ற ஒரு நகரத்துக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் பெரனியலாக வந்து இந்த ஏரிகளை இருக்கிற தண்ணியை மட்டும் நம்பி நம்மளால இருக்க முடியாது. ஒரு வருடம் ஃப்ரீக்காக மழை பெஞ்சா அதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் ஓட்டலாம், 1.5 வருஷம் ஓட்டலாம். அதுக்கு பிறகு இப்போ உங்களுக்கே தெரியும், போன டிசம்பர் 2015 எண்டில் இருந்ததுக்கும் ஜனவரி 2016 இருந்ததுக்கும் 17 இருந்ததுக்கும் கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. ஸோ அதை நம்பி இருக்க முடியாது. அடிப்படையாக இந்த டீசாலினேஷன் பிளான்ட் இன்னும் ஒரு 2-3 டீசாலினேஷன் பிளான்ட் போட்டிங்கன்னா தற்காலிகம், நீங்கள் அது எதிர்ப்பீங்க எனக்கு தெரியும், ஏன்னா என்வாயரன்மெண்ட்டை வந்து அது பாதிக்குது, நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நிரந்தர தீர்வு வரும் வரை வேற என்ன வழி இருக்கிறது? எஸ், நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினம் வந்து முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஆந்திர முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கிருஷ்ணாவில் கண்டிலேறு அணையிலிருந்து நீர் திறந்து விடணும் சென்னை குடிநீருக்கு தேவைக்குன்னு. ஸோ அது வருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இந்த கோடை காலத்தில் நீங்கள் பேசினது போலவே குடிநீர் பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறது. இதில் மூத்த அமைச்சர்கள் தொடங்கி அரசாங்க தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் மக்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா சிக்கனம், நீரில் சிக்கனம் தேவை, இப்பொழுது வந்து முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நாம் வந்து நீர் சிக்கனம் தேவை அப்படிங்கிற கருத்து பெருசாக வந்துட்டு இருக்கு. இதுக்கான அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமா நம்ம ரீசைக்கிள் நிறைய நீரை வந்து இப்போ பாம்பே போன்ற ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரீசைக்கிளிங் சின்ன ஒரு ஹோட்டல் கிட்டலாம் கூட அவங்க ரீசைக்கிளிங் பிளான்ட் வச்சு அந்த வாட்டரை ரீசைக்கிள் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் சென்னை போன்ற நகரங்களிலோ தமிழ்நாட்டில் திருச்சியோ மதுரையோ கோவையிலையோ நம்ம அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ ரீசைக்கிளிங் ஆஃப் வாட்டர் ஒரு ஃபோக்கஸாக நிச்சயமாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம இந்த டீசாலினேஷன் பற்றி பேசுகிறோம், நம்ம போர்வெல் டேங்கர் சப்ளை இதெல்லாம் வந்து பேசுகிறோம். பட் கன்சர்வேஷனை பற்றி ஒரு லிமிட்ஸ், இப்போ சமீபத்தில் வந்து இப்போ கால்ஃப் கோர்ஸில் தண்ணி ஊற்றிருக்காங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான லிட்டர் வந்து உடனடியாக தடை போடலாம். ஏன் ஒரு 6 மாதம் கால்ஃப் விளையாடலன்னா குடிமுடி போயிடும். நாம் பார்க்கின்றோம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு பெரிய ட்ரவுட் வந்தப்போ அங்கே வந்து அவர் தோட்டத்துக்கு தண்ணீர் விடுறது கூட ஒரு பேன் வந்தது. அது போன்ற டிராஸ்டிக் மெஷர்ஸ் இப்போ இங்கேயும் எடுக்கணும்னு இல்லை, நிச்சயம். அதாவது நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பிச்சாதான் நீங்கள் சில ஏரியாவில் எங்கெல்லாம் சிக்கனம் பண்ண முடியும் தண்ணி. அதாவது ஒன்று வந்து மேனேஜிங் வாட்டர் டெலிவரி, எங்கிருந்து தண்ணியை கொண்டு வர போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம். இப்போ கிருஷ்ணா நீர் சொன்னீங்க, காண்டலூர்லயே வந்து கிட்டத்தட்ட இப்போ 15 டிஎம்சி 13-14 டிஎம்சி தண்ணீர் தான் இருக்கிறது. ஸோ அவர்கள் வந்து 1 டிஎம்சி கொடுக்கலாம், 2 டிஎம்சி கொடுக்கலாம், அதுக்கு மேலே அது வரும், அதுவே வருமானு தெரியல. வந்தாலும் வழியில் வந்து கெனாலை வெட்டி அதை எடுத்துருவானுங்க, நிறைய தண்ணி அதுலேருந்து போயிடும். ஸோ 1 டிஎம்சி வரலாம், 2 டிஎம்சி வரலாம். 1 டிஎம்சிங்கிறது வந்து 1 மாத சப்ளை கூட உங்களுக்கு சென்னை போன்ற ஒரு நகரத்துக்கு போராது. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் நிரந்தர தீர்வே கிடையாது. அப்புறம் நான் கங்கையும் காவேரியும் கொண்டு இணைக்கிறேன், இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும். திருவள்ளூரில் நீங்கள் போர்வெல் போட்டாலே அது சென்னைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு மக்கள் வந்து போராடுறாங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து கங்கையிலேருந்து எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க? ஸோ கிருஷ்ணா நதிநீராக இருக்கட்டும், காவிரி கர்நாடகாவில் எவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர ஆந்திரா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, எப்போ அவர்களால் முடியுமோ அப்போல்லாம் நீர் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கிருஷ்ணா நதி நீர் இந்த ஆண்டு நமக்கு வரவேண்டிய கோட்டால பாதி கூட வந்து சேரலை அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கிறது. ஸோ அவர்களிடம் இருந்து நம்ம முழுமையாக எதிர்பார்க்க, அவங்க நீர் கொடுத்துருவாங்க, நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துடும் எதிர்பார்க்க முடியாது. அவங்ககிட்டயும் தண்ணி குறைவாக தான் இருக்குது. வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடுத்த 6 மாதத்தில் எவ்வாறு ஜூன் ஜூலை வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது ஒன்று. விவசாயம் ஒரு பக்கம், குடிநீர் ஒரு பக்கம். விவசாயம் ஒரு பக்கம், குடிநீர் ஒரு பக்கம், 2 தலையாய பிரச்சனை இப்போ தமிழகத்தை வாட்டி வதைக்குது. பலர் வந்து தினசரி நம்ம பார்க்குறோம், ஒரு செய்தியாகவே மாறிட்டு வருது விவசாய தற்கொலைகள். இதுக்கு வந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் உட்பட சைக்கோ சப்போர்ட் இப்போ நம்ம கொடுக்கணும். நிச்சயமாக ஒரு ஹெல்ப்லைன் கொடுக்கணும். அதாவது அரசு வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஸ்டேட் வைட் தமிழகம் முழுவதும் ஒரு 4 டிஜிட் நம்பரோ ஒரு 5 டிஜிட் நம்பரோ கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன, அதாவது அந்த ஹெல்ப்லைன் வந்து ஒன்று கவுன்சிலிங்,
ரெண்டாவது, இப்போ கடன் தொல்லை, யாராவது வந்து ஒரு கந்து வட்டிக்காரங்க வந்து ப்ரெஷர் போடுறாங்க, அதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள், இப்போ காப்பீட்டு எப்படி, ஏதாவது இன்சூரன்ஸு இல்லை இன்டர்ம் ரிலீஃப் எங்கிருந்து வாங்குறது, தற்காலிக நிவாரணத்தை எங்கிருந்து பெறுறது, இது மாதிரி பல பிரச்சனை, பல கேள்விகளுக்கு விவசாயிகளுக்கு பதில் தேவை. அதற்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹெல்ப்லைனை கொடுத்து இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது போகணுமோங்கிறது அவங்க இன்டர்னலாக ரூட் பண்ணணும். கவர்மெண்ட்டில் ரூட் பண்ணி அரசாங்கம் அதற்கு ஒரு வழி வகுக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த NDMA கைட்லைன்லேயே செட்டிங் அப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப்லைன்ஸ்னே போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் லெவலில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப்லைன் வைக்கலாம், ஸ்டேட் லெவல் ஹெல்ப்லைன் வைக்கலாங்கிறது அதுவும் ஒரு கைட்லைன். தமிழக அரசியலில் பெரிய அளவுக்கு கட்சிகளில் மாற்றம் ஏற்பட்டது நம்ம சென்ற வாரம்லாம் பார்த்தோம். அதில் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து நேற்றைய தினம் செயல் தலைவர், திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் விடுத்திருக்கார். கட்சியிலிருந்து அவரை பார்க்க வரக்கூடிய அவங்க கட்சி நிர்வாகிகள் யாரும் அவர் காலில் விழக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பன் இன்டெண்டடாகவும் நம்ம பார்க்குறோம். எதிரணியை குற்றம் சாட்டுற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் அவர் கட்சிக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக காலில் விழாதீங்க, நம்ம எல்லாரும் ஈக்குவல்ஸ், அந்த மாதிரி பேசினதையும் பார்க்குறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்லை, அவர் சொன்னிருக்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்கது. யாராலும் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கும் வகையில் நம்ம ஒரு காலில் விடுறோம். இல்லை ஒரு திருமண நாள் அன்றைக்கோ இல்லை ஒரு பிறந்த நாள் அன்றைக்கோ போய் வாழ்த்து பெறுறோம். அது கலாச்சாரம், அது வந்து நம்ம ஒன்று இது இல்லை. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு போய் காலில் விடுறதுங்கிறது வந்து அத்தகைய கலாச்சாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனால் இது நிற்காது. இவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்னால இது உடனடியாக நின்று விடுமா என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது வந்து எப்போ நிற்கும் அப்படின்னாக்க, இந்த கட்சி தலைமைகள் அவ்வாறு செய்பவர்களை தண்டித்தாக நின்றுடும். ஒரு 2 பேர் தண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். மற்றவங்களாம் ஐயோ அவர் காலில் விழுந்தாரு, அவர் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது வராது. அது வரும் வரை இது தொடர்ந்து வரப்போகுது. அதாவது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதனால் வந்து நாளைக்கு காலையிலேருந்து எல்லாரும் நிறுத்திடுவாங்களா அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. அது வர வேண்டும் என்று உறுதியாக இருந்தால், ஏதேனும் அவ்வாறு செய்பவர்கள் 1-2 பேர் மேலே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், இது வந்து ஆர்டர், இனிமேல் யாரும் செய்யக்கூடாது, செஞ்சால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இது ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனாலுமே வந்து தமிழக அரசியலை வந்து தேசிய ஊடகங்களோ யாரும் பார்க்கும்போது இங்கே வந்து தலைவர்கள் காலில் விழுவது, இது போன்ற விஷயங்களை வந்து ஒரு கேலி கிண்டல் செய்வதையும் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை இதுக்கு ஒரு பிராண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னால் காலில் விழுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட்டை இப்போ பாலிடிக்ஸில் காட்டுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவரானோடனே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறது வந்து ஒரு நியூ ஏஜ் ஆஃப் பாலிடிக்ஸ் டான் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு நியூ ஏஜ் ஆஃப் பாலிடிக்ஸ் டான் இதில் இருந்து முடியாது. இது வந்து ஒரு ஆரம்பகட்ட வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து இதை வந்து அவர் எவ்வாறு என்ஷூர் பண்ணுறாரு, இது நடக்காமல் இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறத பார்த்து நம்ம மேற்கொண்டு நம்ம அதை முடிவெடுக்கலாம். ஆனால் நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் உதாரணம், இப்போ வட இந்தியாவில் ஒரு வயது முதிர்ந்த தலைவர் எல்லாருமே வந்து காலில் விழுவாங்க. எஸ், காலில் அது வந்து அவங்களுடைய கலாச்சாரம், அது வந்து இட்ஸ் நேச்சுரலாக ஆட்டோமேட்டிக்காக. அஃப்கோர்ஸ் சாஷ்டாங்கமாக சேவிக்க மாட்டாங்க, பட் காலை தொடுவாங்க, குனிஞ்சு காலை தொடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ் காலில் எல்லாரும் விழுவாங்க. அகிலேஷ் யாதவ் காலில் விட மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அகிலேஷ் யாதவுக்கு 45 வயசு 46 வயசு ஆகுது, அவர் காலில் விட மாட்டாங்க. முலாயம் சிங் யாதவ் 78 வயசு ஆகுது, அவர் காலில் விடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு வயது வரம்பு வைத்து, வயதில் இளைஞர்கள் முதியவர்கள் காலில் விடுறது கூட நம்ம வந்து பெரிய ஒரு தவறாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 65 வயசு நபர் ஒரு 40 வயசு ஆள் காலில் விழுந்தாருனாக்கா நிச்சயமாக வந்து அது என்ன, அது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியாது. காலில் விழும் இந்த அரசியல் டாக்டிக்ஸ் வந்து இதோட நின்றுடுமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். அதுவும் இது ஒரு கட்சியிலேருந்து வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்குறோம். எல்லா கட்சிகளிலும் இது போன்ற அனௌன்ஸ்மெண்ட் வருமாங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான அரசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, அதிமுக இருந்து விலகுவாரா, வேறு மாற்று கட்சியில் ஏதேனும் சேருவாரா, இல்லை அரசியலிருந்து விலகுவாரா போன்ற பல கேள்விகளை வைத்துவிட்டு நேற்று திடீரென்று மீண்டும் திரு நாஞ்சில் சம்பத் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளரை சந்தித்து மீண்டும் தீவிர அரசியல்ல, அதுவும் அதிமுகவிலே செயல்பட போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டை நம்ம எப்படி பார்க்குறோம்? கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பார்க்குறோமா, இல்லைனா ஹி டுக் டைம் டு டிசைட் அப்படின்னு எடுத்துட்டு விட்டுருணுமா? இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு தலைமை வந்து திருப்தி அளிக்கும் வகையில் இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசினார்.
அவர் வந்து தலைமை வந்து என்னை கூப்பிடல, என்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னா நான் அடுத்த கட்ட முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து இந்த தலைமை, புதிய தலைமை எனக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லைங்கிற மாதிரி ரீதியாக தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அவர் அதாவது அதை எதை வச்சு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? 4ஆம் தேதி ஒரு விதத்தில் பேசுகிறீங்க, 7ஆம் தேதி நேர்மாறாக பேசுகிறீங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மெத்தடாக கூட எடுத்துருக்கலாம். யாராவது என்னை அழைச்சி எனக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னா உடனே நான் என்னுடைய நிலைப்பாடை மாற்றிப்பேங்கிற அடிப்படையில் அவர் பண்ணியிருக்கலாம். அது ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஒரு அவர் முதலில் செய்த விமர்சனமும் 3 நாள்களுக்கு பிறகு அவர் பேசுகிறதும் நேர்மாறாக இருக்கிறது. நாம் இதே பார்க்கின்றோம். ஒரு புதிய தலைமை வந்து அதிமுகவுக்கு வரதை பார்க்கிறோம். அங்கே வந்து ஒரு ரெபெல்லியன் அப்படிங்கிற அளவுக்கு இவர் பேசப்பட்டார். ஏன்னா இவர் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு தலைவர். ஒரு கட்சியில் பலர் வந்து விலகுவார்கள் அப்படி போன்ற ரூமர்ஸ்லாம் இருக்கும்போது இவர் ஒருத்தர் வந்து ரொம்ப ஓப்பனாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர் மாற்றணிக்கு போவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இருக்கும்போது அந்த ரெபெல்லியனை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோமா, இல்லைனா இது வந்து பவர்ஃபுல் டாக்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது வந்து இவருடைய கிரெடிபிலிட்டியை தான் இன்னும் டேமேஜ் ஆகிருக்கும். அதாவது திரு நாஞ்சில் சம்பத்துடைய மக்களிடையே அவர் நம்பகத்தன்மையை தான் இன்னும் குறைச்சிருக்கும். இந்த மாதிரி 3 நாட்களில் கம்ப்ளீட்டாக ஒரு யூ டர்ன் பண்ணுறது. ஸோ என்ன நடந்திருக்கிறது? அவங்க வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இப்போ அவங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு அழைப்பு விடுத்திருந்து எனக்கு தேவையான அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் நான் வந்து அவங்கள ஆதரிப்பேன்னு முதலே சொல்லியிருக்கலாமே. எனக்கு இந்த தலைமையில் திருப்தி இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து தந்தி டிவிக்கு அளித்த ஒரு பேட்டியும் நம்ம நேரடியாக இப்போ பார்த்து விடலாம். அதற்கு பிறகு மீண்டும் விவாதத்துக்குள் செல்வோம். சார், திடீர் இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் சார்? பொதுவாழ்வில் இருந்து விலகுவதாக அறிவித்தேன். அதை இன்றைக்கு நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். கழக தோழர்கள் வற்புறுத்தினார்கள். என்னுடைய தம்பிமார்கள் திரும்ப திரும்ப என்னை கேட்டுக்கொண்டார்கள். கழகத்தினுடைய நிர்வாகிகளும் உன்னுடைய பணி தேவைப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார்கள். சின்னம்மா அவர்களை சந்திக்க வரும்படி அழைத்தார்கள். எல்லோருடைய வற்புறுத்தலை மதித்து மிகுந்த ஜனநாயக பண்போடு சின்னம்மா அவர்களை இன்றைக்கு போயஸ் தோட்ட இல்லத்தில் சந்தித்தேன். கழகத்திலே தீவிரமாக பணியாற்றுவதாக உறுதி எடுத்துக்கொண்டேன். ராகுல சாங்கித்யா என்னுடைய வால்கா முதல் கங்கை வரை என்கிற புத்தகத்தை அம்மாவினுடைய கையிலே கொடுத்து அவருடைய வாழ்த்தை நான் பெற்றுக்கொண்டேன். நேற்றைய காட்டிலும் நாளை தீவிரமாக பணியாற்றுவேன் என்று சொல்லிவிட்டு நான் வந்திருக்கிறேன். சரி, இப்போது அதிமுகவோட பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றக்கூடிய திருமதி வி.கே. சசிகலாவோட தலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி நான் அவங்களை சந்தித்தது இல்லை, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நான் விமர்சனம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அவங்கள சந்திச்சிருக்கீங்க. அவங்க அந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. எப்படி கட்சி வழி நடத்துவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? அவர்களுடைய நெஞ்சில் ஒரு கனல் இருக்கிறது. அவரிடத்தில் புதிய உற்சாகமும் உத்வேகமும் குடிகொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை அதை காட்டிலும் தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவர்களிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து 4ஆம் தேதியிலிருந்து தலைமை கழகத்தில் மாவட்ட வாரியாக நடைபெறுகிற ஆலோசனை கூட்டங்களும் கழக தோழர்களை அவர் அன்போடு அணுகுகிற விதமும் இயக்க தொண்டர்களால் பெரிய நன்மதிப்பை பெற்று தந்திருக்கிறது. ஆகவே கழகம் புதிய அத்தியாயத்தை இனிமேல் படைக்கும். சின்னம்மாவின் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டத்தியானையை போல இனிமேல் பவனி வரும். சார், இப்போ அதிமுகவுக்கும் புதிய தலைமை உருவாயிருக்குது, திமுகவிலையும் புதிய தலைமை உருவாயிருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? வருங்கால அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? திமுகவில் புதிய தலைமை ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே பழைய தலைமை தான். அதை ரினியூவல் பண்ணுறது மாதிரி ஒரு நாடகம் தான் நடந்திருக்கிறது. இதை தவிர தமிழகத்தில் 4ஆம் தேதி இந்த கனல் தெரியல, இந்த தாகம் தெரியல, இந்த உத்வேகம் தெரியல. 7ஆம் தேதி அவருக்கு தெரியுது. மீம்ஸ் நிறையா வருது, ஆன்லைனில் மீம்ஸ் வருது. ப்ளஸ் அந்த இனோவா கார் திருப்பி கொடுத்துருக்காங்களாங்கிறதும் தெரியல. எஸ், நாம் பார்க்கின்றோம். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நேற்றைய தினம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரை சந்தித்து தன்னை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொண்ட பேட்டியை தான் நாம் பார்த்தோம். இதை தவிர விடலை, ஆனால் மீண்டும் வந்திருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். அதிமுகவில் தலைமை மாறியதிலிருந்தே பல கருத்துக்கள், இதில் முக்கியமான கருத்துக்கள் என்று பார்க்கும் விதத்தில் நேற்றைய தினம் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பிரத்யேக பேட்டி அளித்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் கூறிய கருத்துக்கள். அதை முதலில் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு விவாதத்துக்குள் செல்வோம். தமிழ்நாட்டில் அதிமுகவில் ஏற்பட்டக்கூடிய மாற்றத்தை குருமூர்த்தி கடுமையாக எதிர்க்கிறார். என்ன காரணம்? அதிமுக ஒரு பெரிய ஒரு தேசியவாத உணர்வுள்ள ஒரு கட்சிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய நிலைமையில் இது மிக முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இந்த தேசியவாத உணர்வு உள்ள ஒரு கட்சி
அது 1972 எப்படி வந்ததுங்கிறத மிக நுண்ணியமாக கவனித்து அந்த கட்சி ஒரு தனி குடும்பத்தின் கையில் இல்லாத கட்சியாக இருந்தது. திமுக ஒரு குடும்பத்தின் கட்சி, கையில் இருக்க கட்சியாக இருந்தது. அந்த கட்சிக்கு விரோதமான ஒரு கட்சி, அதை எதிர்க்கக்கூடிய கட்சி, அதற்கு சக்தி உள்ள ஒரு கட்சியாக இருந்த இது ஒரு குடும்பத்தின் கைக்குள்ளே போவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு யாரை பற்றியுமே அதில் யார் இருக்காங்கிறது கவலை கிடையாது. இந்த குடும்பம் தவறான குடும்பம், இதன் மூலமாக கட்சிக்கும் ஆட்சிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கெடுதல் வந்திருக்குன்னு சொன்னதே ஜெயலலிதா தான். துக்ளக்குடைய புதிய தலைமை ஆசிரியராக அவர் இருக்கிறதையும் பார்க்குறோம். பல முக்கிய விஷயங்களில் அவருடைய கருத்துக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதிமுக தலைமை பற்றி அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்டி நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை, அவர் வந்து இந்த பேட்டியில் முதல்ல ப்ரிடாமினண்ட்டாக அந்த டிமானிட்டைசேஷன், அது அந்த நிலைப்பாடு வந்து அது சர்ச்சைக்குரியது. அந்த டிமானிட்டைசேஷனில் அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு, அதனால் வரும் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவருடைய யூகம். அதுவும் அவர் சொல்லியிருக்காரு, பரவலாக இது என்னுடைய ஒப்பீனியன் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு. அது வருமா வராதாங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சரி, அதிமுக தலைமையை பற்றி அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அவர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த இன்டர்வியூலேயே எனக்கு வருத்தம் அளித்தது என்னென்னா, அதில் அதாவது இந்த ஜாதியின் காரணமாக நீங்கள் அவங்கள எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே வருந்தத்தக்க அதாவது அதில் என்ன ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து ஜாதி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து பொறுப்பு ஏற்பதற்கு எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஜாதி அடிப்படையில் தான் எதிர்க்கிறார்களா? ஒன்று, அது வந்து அது ஒரு பெரிய கேள்விக்கு. அந்த மாதிரி இருந்தாக்க நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு பண்ணிட்டு ஜாதி அடிப்படையில் தான் இருக்குன்னு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது வந்து அதாவது ஒரு தலைமை ஒரு தலைமை ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பு ஏற்கிறாங்க. அவங்களுக்கு பல்வேறு கிரைட்டீரியா இருக்கும். அரசியல் அனுபவம் இருக்கிறதான்னு பார்த்துருக்கலாம் திரு குருமூர்த்தி. பட் ஒரு சமுதாயம் மட்டும்தான் எதிர்க்கிறாங்களா? இப்போ திரு குருமூர்த்தியை சேர்ந்த சமுதாயம் மட்டும்தான் திருமதி சசிகலா வருவதை எதிர்க்கிறாங்களாங்கிறது அதுவும் தெரியாத ஒரு அம்சம். அந்த அடிப்படையில் ஒரு தலைமை ஏற்பது அதற்கு ஒரு ஜாதி ஒரு காரணமாக யாருமே தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பெரும்பாலானோர் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமதி சசிகலா வந்து ஆட்சி பொறுப்புகளை வர வேணான்னு சொல்கிற சில பேர் கூட திரு ஓபிஎஸ் தொடர்ந்து இருக்கலாங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ திரு ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அதே சமுதாயத்தை சேர்ந்த நபர் தானே. அப்போ ஓபிஎஸ் ஆதரிக்கலாம், திருமதி சசிகலா வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த கேள்வி தான் எனக்கு ரொம்ப, அதாவது ஒரு காரணத்திற்காக பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒருத்தரை ஆதரிப்பது ஒருத்தரை எதிர்ப்பதற்கு. இன்னொரு சப்டெக்ஸ்ட் வந்து அதில் அந்த கேள்வியிலேருந்து வர ஒரு ஃபாலோ அப் என்னன்னா, ஜெயலலிதா வந்து அவங்க சமுதாயத்தினுடைய தலைவராக நம்ம பார்த்தாங்க யாராவது? ஜெயலலிதா வந்து அவங்க சமுதாயத்திற்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னு ஏதேனும் ஒரு ஆதாரம் இவ்வளோ ஆண்டுகளில் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எல்லா சமுதாய மக்களும் அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க, செல்வி ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. இந்த ஒரு சமுதாயம் அவங்களுக்காக நல்லது பண்ணுறாங்கங்கிறது அடிப்படையில் ஒரு நாள் கூட அந்த மாதிரி இருந்ததில்லை. ஸோ ஏன் ஜாதி சாயம் இல்லாத ஒரு அதிமுக கட்சியை ஏன் இப்பொழுது ஜாதிக்குள் இழுக்க வேண்டும்? ஏன்னா அதிமுகனுடைய மிகப்பெரிய பலம் வந்து அதில் வந்து இந்த ஜாதி தான் அவங்க ஆதரிப்பாங்க. சில சமுதாயங்கள் வாக்களிப்பதில் பெருமளவு அதிமுக வாக்களிக்கலாம். ஆனால் அதிமுக கட்சி வந்து இந்த ஜாதிக்காகத்தான் செயல்படுகிறது என்று ஒரு காலகட்டத்திலையும் பெரிய அளவில் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது ஏன் இந்த ஜாதியை கொண்டு வந்து இதுல சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருந்தத்தக்க நாம் பார்க்கின்றோம். பல்வேறு விதமான கருத்துக்கள் வைக்கப்படுது ஒரு தலைமை மாறும் பொழுது. இதே சமயத்தில் மறைந்த முதல்வரும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் குடும்ப உறுப்பினர், நேரடி குடும்ப உறுப்பினரான திருமதி தீபா அவர்களுடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் அவரும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதை முதல் பார்த்துவிட்டு அதற்குள் விவாதத்துக்கு செல்வோம். உரிய காலகட்டத்தில் நல்ல முடிவை உங்களுக்காக நான் அறிவிக்க உள்ளேன். உங்களுக்காக நான் விரைவில் பணியாற்ற காத்திருக்கிறேன். நாம் பார்க்கிறோம், அவர் வீட்டில் ஒரு பெரிய கூட்டம் கூடுது. அவரும் வந்து ஒரு பப்ளிக் கேதரிங்கை பார்த்து மாஸ் அட்ரஸ்லாம் பண்ணுறாரு, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு. அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரிய வருது இதுலேருந்து. அவர்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். இல்லை, நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம். அவங்க அரசியலில் வரணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து இந்த தருணம் தான் அவங்களுக்கு முடியும். இப்போ 6 மாதம் 1 வருஷம் கழித்து வந்தாங்கன்னா அதில் ஒன்றும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். ரெண்டாவது,
இவர்களுக்கும் அரசியல் அனுபவமே கிடையாது. ஸோ நம்ம வந்து திருமதி சசிகலா அவர்களை சிலர் அரசியல்ல அனுபவம் இல்லை, அவர்கள் வந்து பதவி எதுவும் வகித்ததில்லை, எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக திறமை இருக்கும்னு கேள்வி கேட்கறவங்க இதே கேள்வி தானே தீபாவுக்கும் பொருந்தும். ஸோ இது வந்து ஒரு ஒரு எமோஷன்னால வந்து வர்ற, அதாவது திருமதி சசிகலாவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிற மக்கள் வந்து தீபாவை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்களே தவிர இதுலயும் லாஜிக் கிடையாது. தீபாக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? தீபாக்கு எவ்வளவு நிர்வாக திறன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இங்க வந்து ஒரு இராஷனாலிட்டி ஏத்துக்கிறோமோ இங்கேயும் ஒரு இராஷனாலிட்டி ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிறது தான் இது காட்டுதே தவிர இதனால இது வந்து பெரிய தாக்கம் ஏற்படுத்துமாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அவருடைய பாடி லாங்குவேஜ், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து இஸ் ஷி ட்ரைங் டு ஏப் ஹர் ஆண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இல்லையே, ரெண்டு தரப்பு அப்படிதானே. அது இப்போ திருமதி சசிகலா அவர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தீபா அவர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்படி அவங்கள செல்வி ஜெயலலிதாவுடைய மோல்டு எப்படி இருந்ததோ அதே போன்று நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு முயற்சி நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியாக செல்வி ஜெயலலிதாவுக்கு இவ்வளவு ஆதரவு இருந்த போது அவரை போல் நாம் இருந்தால் நமக்கும் அந்த ஆதரவு கிடைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தப்பே கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட்டில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடிய கூட்டமோ இல்லை அவர்களுக்கு ஓப்பனாக பேனர்ஸ் வைக்கக்கூடியவர்களோ, இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்தாலோ இல்லை வேறு ஏதேனும் கட்சியில் இவர் சேர்ந்தாலோ இவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்லை அது ரொம்ப ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும், அது வந்து எலெக்ஷன் வரைக்கும் கூட தாங்காது அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, அதிமுக என்னுடைய கணிப்பு என்னன்னா, அதிமுக வந்து ஒரு உதாரணத்துக்கு திரு ஓபிஎஸ் போன்றவரை தலைமை பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தீபா அவர்கள் வந்திருந்தால் பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஒரு அரசியல்ல பல ஆண்டு காலமாக அனுபவம் இருந்தவர், ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கே வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் மக்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்க திருமதி சசிகலா அவர்களை நீங்கள் கட்சி பொதுச் செயலாளராக கொண்டு வந்திருக்கீங்க, இப்போ விரைவில் முதலமைச்சராக போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிற ஒரு சூழல்ல அதனாலதான் வந்து தீபாவுடைய இப்ப எப்படி வந்து முன்னாடி சொல்லுவாங்க திமுக வரக்கூடாதுன்னு நிறைய மக்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த தீபாவுக்கு கிடைக்கிற ஆதரவு வந்து தீபா ஒரு பெரிய அரசியல் தலைவராக வருவாங்கங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ அந்த அடிப்படையில் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. என்னன்னா இவங்க திருமதி சசிகலா மேல் இருக்கும் அந்த அதிருப்தி நபர்கள் தீபாவுக்கு ஒரு ஆதரவாக வர்றாங்க. அது வந்து நீண்ட நாள் நீடிக்குமா, அதை சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம் பார்க்கின்றோம் அதிமுகவில் தலைமை மாறிய தினத்திலிருந்தே ஆதரவும் சிறு சிறு இடங்களில் ஒரு எதிர்ப்பும் இருப்பதையும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வைக்கப்படுவதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நம்ம பார்க்கிறோம் கொஞ்ச நாட்களாக வந்து அமைதி நிலவுச்சு அரசியல் வட்டாரத்தில். ஆனால் மீண்டும் வந்து ஒரு பெரும் போராட்டமே வெடிக்குது அப்படிங்கிறதான் பார்த்துட்டு வரோம். ட்விட்டரில் ஆரம்பித்து நேரடி பிரஸ் ரிலீஸ் வரைக்கும் நேற்றைய தினம் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் வந்து 2018 2 வருட காலம் என்னோட பொறுப்பு இதிலிருந்து நான் விலகிடுவேன், அப்புறம் புதுச்சேரியை பொறுத்த மட்டும் அனைத்து நிர்வாக முடிவுகளிலும் லாஸ்ட் வேர்ட் இஸ் மைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் அவங்க எடுக்கிறாங்க. முதல்வர் நாராயணசுவாமிக்கும் கிரண்பேடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு கருத்து மோதல் பார்க்குறோமா, இல்லைனா இது ஒரு கவர்னர் விசஸ் சீஃப் மினிஸ்டர் வார் டெல்லி தொடர்ந்து பாண்டிச்சேரியிலும் நடக்குதுன்னு எடுத்து இல்லை ரெண்டும். அதாவது முதல்ல வந்து அடிப்படையாக திரு நாராயணசாமி போட்ட உத்தரவு அது வந்து எவ்வளவு சரிங்கிறது அது ஒரு தனி விவாதம். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட் வந்து எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து அரசு மத்திய அரசினுடைய கொள்கையே வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எவ்வாறு மக்களுக்கு செய்திகளை கொண்டு விரைவாக சேர்க்க முடியுமோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், மக்கள் கருத்துக்களையும் கேட்கணுங்கிறது தான் மத்திய அரசினுடைய அபிஷியல் நிலைப்பாடு, பாலிசி. அந்த மாதிரி ஒரு சூழலில் நீங்க சமூக வலைதளத்தை எதுவுமே போடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையாங்கிறது அது வேறு. ஆனால் அதற்கு இவங்க துணைநிலை ஆளுநர் என்ன பண்ணியிருக்கணும், அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கணும், ஐயா இந்த மாதிரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இது வந்து மத்திய அரசினுடைய கொள்கைக்கு நேர்மாறாக இருக்கிறது, தயவு செய்து இதை மறுபரிசீலனை செய்யுங்கிறது தான் முறை. உடனடியாக அதை ரத்து பண்றாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர்டர் ஸ்டாண்ட்ஸ் ஆன்லைன்ல பண்ணி எல்லாருக்கும் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஆர்டர் கேன்சல். ஸோ நிச்சயமா வந்து இதை வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக இது கொண்டு போக வேண்டும், அதாவது அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க. இல்லாட்டி கடிதம் எழுதியிருக்கலாமே, நான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கலாம், ஒரு வாரம் நான் பொறுத்திருந்தேன், நீங்க பதிலே போடலை, அந்த உத்தரவை நீங்க மாத்தலை, அதனால் நான் இது மத்திய அரசினுடைய கொள்கைக்கு நேர்மாறாக இருப்பதால் நான் இதை ரத்து செய்கிறேன்னு போட்டிருந்தா யாரும் ஒன்றும் கேள்வி கேட்டிருக்க முடியாது.
இன்னைக்கு நீங்க உடனடியாக தடாலடியாக நீங்க அதை ரத்து செய்யறீங்கிறதுனால நிச்சயமா அந்த கேள்வி வருது. ரெண்டாவது, டெல்லியில நம்ம பார்த்தோம் நஜீப் ஜங் எப்படி செயல்பட்டார், எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை இந்த ஆம் ஆத்மி கட்சி அரசுக்கு எவ்வளவு கொடுத்தார். அதுக்கப்புறம் என்கொயரி ஆர்டர் பண்ணி சிபிஐக்கு 2 கேஸை கொடுத்து பல விஷயங்கள், அதாவது இந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து கைதாகிறாங்க பல கேஸில். அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட்டே ஃபைல் ஆகுறதில்ல. ஆனால் நம்ம நஜீப் ஜங்குக்கும் கிரண் பேடிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கிரண் பேடி வந்து ஒரு அளவுக்கு ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு லெப்டினன்ட் கவர்னராக புதுச்சேரி மாநிலத்தில், அந்த முதல்வரும் சரி ரீசெண்டாக தான் ஒரு பெரிய எலெக்ஷன் விக்டரியிலிருந்து வராரு, அவருக்கும் அதிருப்தி இருக்கிறதா நம்ம பார்க்கல. 2 பேருமே வந்து அரசு பணிகளில் வந்து தீவிரம் காட்டுறாங்கிறது தான் பப்ளிக் வியூலையும் இருக்கு. நிச்சயமா அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இருக்கக்கூடிய டசில் வந்து புதுச்சேரிக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்குது. எந்த ஒரு மாநிலத்துக்கும் அது நல்லதல்ல. உங்களுக்கு ஆளுநர், துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தினமும் ஒரு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா நிச்சயமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் நிச்சயமா பாதிக்கப்படும். ஸோ இதை வந்து எவ்வாறு இவர்கள் சரி செய்ய போகிறார்கள்? இப்போ அவங்க கிரண் பேடி அவங்க வந்து இந்த சுற்றுப்புற சூழல் வந்து கிளீனாக இருக்கிறது, ஸ்வச் பாரத் இனிஷியேட்டிவ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க புதுச்சேரியில், காலையில் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் எழுந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறது, இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் அவர்களுக்கிடையே அதுவே வந்து கொஞ்சம் எலெக்டட் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அன்னீஸ் இருந்தாலும் அதை வந்து அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்று டிமானிட்டைசேஷன் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒர்க் பண்ணிச்சோன்னு நம்ம பார்க்குறோம். அவர்கள் வந்து டிஜிட்டைசேஷனுக்கு வந்து பெருமளவுக்கு ஆதரவு கொடுத்து ட்ரைனிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதும், முதல்வர் வந்து புதுச்சேரி டிஜிட்டைஸ்ட் எக்கானமிக்கு போகாதுங்கிற கருத்தை வைக்கிறதும், இங்கே தான் இந்த டசல் பெரிய அளவுக்கு ஆரம்பிக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு என்னதான் தீர்வுன்னு பார்க்குறோம். இல்லை, இதுக்கு வந்து உடனடியான ஒன்றும் தீர்வு கிடையாது. ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த அழுத்தம், எதிர்கட்சி அரசு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது புதுச்சேரியில், அதில் அவங்க இப்போ காங்கிரஸே தான் செஞ்சாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க, பாஜக மட்டும்தான் செய்கிறதுக்குன்னு இல்லை. காங்கிரஸ் அவங்க ஆட்சி காலத்தில் அப்படி செஞ்சாங்க, இப்போ பாஜக அவங்க ஆட்சி காலத்தில் அப்படி செய்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி அரசின் மீது அழுத்தம் தொடரும். இது வந்து உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு, உடனே வந்து அவங்க கிரண் பேடியை வந்து மாற்ற போகிறாங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. அவர்களும் தொடர்வார்கள். இத்தகைய சம்பவங்கள் அடிக்கடி இன்னும் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து அமைச்சரவையிலிருந்தும் சரி, கட்சியின் மூத்த நிர்வாகிகள், காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து ஒரு பெட்டிஷனும் கொடுக்குறாங்க கிரண் பேடி குறித்து. அவரும் சென்று மத்திய அமைச்சரை சந்திக்கிறாரு. ஸோ மத்திய அரசாங்கம் இதுல என்ன ரோல் பிளே பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு அதாவது இது வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கிற ஒரு டாக்டிக்காகத்தான் அவர்கள் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இப்போ உடனடியாக வந்து சரி அடுத்த வாரம் வந்து கிரண் பேடியை வந்து மாத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மத்திய அரசு உண்மையாகவே வந்து இந்த மாநில அரசினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அப்படிங்களா? ஆனால் காங்கிரஸும் செய்யலை. காங்கிரஸும் பல மாநிலங்களில் வந்து அவர்கள் ஆளுநர்கள் மூலமாக அங்க டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் மேல ஒரு அழுத்தம் கொடுக்கறது, அவங்க மேல விசாரணை உத்தரவிடுறது, பிளஸ் அவங்க கொடுக்குற ஃபைல கையெழுத்து போட மாட்டேங்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செஞ்சதுதான். அதே தான் இவங்களும் பண்றாங்க. எஸ், நாம் பார்க்கின்றோம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னருக்கும் முதல்வருக்குமான ஒரு நேரடி போராகவே இது பார்க்கப்படுகிறது. இதற்கு என்ன தீர்வு என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நாம் அரசியல் தொடங்கி பல்வேறு விஷயங்கள், விவசாய தற்கொலை, வறட்சி போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த விவாத அரங்கில் விவாதித்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சுமன் சி ராமன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல முக்கிய விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கில் விவாதிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.